ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கெரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு 15 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறையா கொஷின் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான கோடு வந்து டைரெக்டாக அவனே கொடுத்துருவான். அண்ட் இன்னொரு வேர்டு கொடுத்துட்டு இதுக்கு என்ன கோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா துர்கா அப்படின்ற வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கோட் பண்ணியிருக்கான், RXILU அப்படின்னு. ஸோ இது என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி அவன் கோட் பண்ணியிருக்கான் அப்படின்ற அந்த கண்டிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் அந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சி அதே கண்டிஷனை கொடுத்துருக்கிற இந்த கிவன் வேர்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு துர்கா அப்படின்ற வேர்டை என்னன்னு கோட் பண்ணியிருக்கான், RXILU. ஸோ மோஸ்ட்லி ஒரு சில டைமில் டேரெக்டாக கோட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிக்கு ஆர் கோட் பண்ணியிருப்பான், யூக்கு எக்ஸு, ஆருக்கு ஐ, ஜிக்கு எல், ஏக்கு யூ இப்படி கோட் பண்ணியிருப்பான். ஒரு சில டைம் ரிவர்ஸில் கோட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்கில் ஆர் இருக்குல்ல, இது வந்து இந்த லாஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, இந்த ஏவோட கோடாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் என்ன, ஜி, இதுக்கான கோடை ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆருக்கான கோடு ஐ, யூக்கான கோடு எல், டிக்கான கோடு யூ இப்படி கூட கோட் பண்ணியிருக்கலாம். பட் அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரிஜினலாக நீங்கள் என்ன சால்வ் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டிக்கு ஆர் கோட் பண்ணியிருக்கான், ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க கரெக்டாக. அண்ட் இன்னொன்று, இந்த ஆல்ஃபபெட் இப்படி எழுதியிருக்கேன்ல, நீங்கள் ஒன்று இதே மாதிரி எழுதி சால்வ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதிட்டு என்லேருந்து இசட் வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு லெட்டருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இன்னொரு லெட்டர் எழுதியிருக்கேன். ஸோ இது எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லெட்டருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் லெட்டர் என்ன, சி, லாஸ்ட்லேருந்து தேர்ட் லெட்டர் என்ன, எக்ஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்படியே நார்மலாக சால்வ் பண்ணுறதுனால சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம் வரைக்கும் போட்டுட்டு என்லேருந்து இசட் ஃபார்வர்ட் ஆர்டரில் எழுதிட்டு அதை கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில டைம் வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லெட்டருக்கும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் என்ன லெட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் என்ன சொன்னேன், டிக்கு ஆர் கோட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ டி இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஸோ ஒன்று ஃபார்வேர்டில் இப்படி கவுண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபார்வேர்டில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனாவது லெட்டராக இருக்குது, டிக்கு அடுத்த லெட்டர்லேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14th லெட்டராக ஆர் இருக்குது. இதுவே ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 12th லெட்டராக இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் ஓகே. செகண்ட் லெட்டர் அதேமாதிரி செக் பண்ணுங்கள். யூக்கு எக்ஸ் கோட் பண்ணியிருக்கானா. ஸோ யூ இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. எப்படியும் ஃபார்வர்டில் தான் கோட் பண்ணியிருப்பான். ஏன்னா ரிவர்ஸில் கோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கமாக வந்துடும். ஓகே, ஸோ ஃபார்வர்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா யூக்கு அடுத்த லெட்டர் என்ன, பி. இப்போ 1 2 3 தேர்ட் லெட்டராக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கும் போதே உங்களுக்கு அது ஃபார்வர்டாக ரிவர்ஸான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 14 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்படி இல்லைன்னா ரிவர்ஸில் செக் பண்ணிங்கன்னா இங்கே 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல ஆல்ரெடி. அது எப்படி ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆகுமா, ஒன்று ஆட் நம்பர் ஆட் பண்ணலாம், ஈவன் நம்பர் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை அப்படின்னா அதோட அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபார்வேர்டில் கோட் பண்ணலைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு 2 நம்பரில். இப்போ ரிவர்ஸில் நான் செக் பண்ணுறேன். லாஸ்ட் லெட்டர் என்ன, ஏ. ஃபஸ்ட் லெட்டர் என்ன, கோடில் ஆர். அப்போ ஏலேருந்து ஆர் செக் பண்ணுங்கள், ஏலேருந்து ஆர். ஸோ ரிவர்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா 9th லெட்டராக வரும். ஸோ ஏலேருந்து ஏக்கு அடுத்த லெட்டர் என்ன, இசட். அதை ரிவர்ஸ் ஆர்டரில். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ரிவர்ஸில் 9th லெட்டராக இருக்குது. அப்போ -9 போட்டுக்கலாமா. ஸோ ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிங்கன்னா -9, ஃபார்வர்டில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா +9. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் என்ன, ஜி. இங்கே கோடில் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் என்ன, எக்ஸ். அப்போ ஜிலேருந்து எக்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். ஜி இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்கா. ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. இதுவே என்னது, -9. சேம் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு. எல்லாமே -9 தான் கோட் பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு என்ன வேர்டு கேட்டிருக்கான், TOADY. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எதுக்கு கோட் பண்ணணும், இந்த லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதோடைய கோடு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ ஒய்லேருந்து என்ன கண்டிஷன், எல்லாமே -9 கரெக்டாக. அப்போ ஒய்லேருந்து -9 பாருங்கள். ஒய் இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன, எக்ஸ். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ இங்கே பி அப்படின்ற லெட்டர் வந்திருக்கும். அடுத்து செகண்ட் லெட்டர் என்ன,
லாஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் டி, இதோடைய கூட தான் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் அப்ளை பண்ணணும். அப்போ டியிலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 9th லெட்டர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 9th லெட்டர் என்ன இருக்குது? யூ இருக்குது. ஆப்ஷனில் பாருங்கள், பியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியும் இருக்குது, ஆப்ஷன் டியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் அடுத்த லெட்டர்லாம் நீங்கள் செக் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கேயும் என்ன இருக்குது? பியூஆர், இங்கேயும் பியூஆர் இருக்கா? ஸோ எந்த லெட்டர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த லெட்டர் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து 4th லெட்டர் தான் எனக்கு சேஞ்ச் ஆகுது, அதாவது கோடில், ரைட்டா? அப்போ லாஸ்ட்லேருந்து 4th லெட்டர் எடுத்துகிட்டு போய் தான் ஃபஸ்ட்லேருந்து 4th லெட்டருக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஓ தான் 4th பொசிஷனில் வந்திருக்கும் கோடா, ரைட்டா? அப்போ ஓலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 9th லெட்டர் என்னன்னு பாருங்கள். ஓ இங்கே இருக்கா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 என்ன இருக்குது? எஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ பியூ அண்ட் அடுத்த லெட்டர் ஆர்னு தெரியும். அதுக்கு அடுத்த லெட்டர் 4th லெட்டர் எஃப் எதில் ஆப்ஷன், எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களோட ஆன்சர். ஸோ பியூஆர் எஃப் கே. ஸோ எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். எல்லா லெட்டரும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கே டைம் கொஞ்சம் அதிகமாகிடும். வேணும்னா அந்த 2 லெட்டர் நான் செக் பண்ணி வேணால் காமிச்சிட்றேன். ஏலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 9th லெட்டர் என்ன? இங்கேயே நம்ம பார்த்துருக்கோம். ஏலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 9th லெட்டர் ஆர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து என்னது? ஒய். ஒய்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 9th டி, ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் தானே லாஸ்ட்டாக கோட் பண்ணணும். டீலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பாருங்கள், டி இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 என்ன லெட்டர் இருக்குது? கே அப்படின்னு இருக்குது. ஸோ பியூஆர் எஃப் கே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ஸோ எந்த வேர்டுக்கான கோடு கொடுத்துருக்காங்க? இதில் 2 கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹானஸ்ட். ஹானஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்கான கோடு என்ன? NTRHUU. அடுத்த வேர்டு என்ன? லேபர். அண்ட் இதுக்கான கோடு என்ன? RFFRWS. சரி, எனக்கு என்ன கோடு கேட்டிருக்காங்கன்னா இனஃப் அப்படின்ற வேர்டுக்கான கோடு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஹெச்லேருந்து என் செக் பண்ணிடலாமா? ஹெச்லேருந்து என் பார்த்தீங்கன்னா 6th லெட்டராக இருக்குது. அப்போ +6 ஃபார்வர்ட் டைரக்ஷனில். அடுத்து ஓலேருந்து டி. ஓலேருந்து டி பார்த்தீங்கன்னா ஓலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஓலேருந்து கவுண்ட் பண்ண மீன்ஸ் ஓக்கு அடுத்த லெட்டர்லேருந்து கவுண்ட் பண்ணணும். பிலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 5th லெட்டராக டி இருக்கும். அப்போ +5. அடுத்து என்லேருந்து ஹெச். என்லேருந்து என்லேருந்து ஆர். 3rd லெட்டராக இங்கே ஆர் இருக்குது. ஸோ என்லேருந்து ஆர் 1 2 3 4. அப்போ 4th லெட்டர் இருக்கா? +4. இதுலேயே உங்களுக்கு கண்டிஷன் தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, கரெக்டாக? இப்போ 6 5 4. அடுத்து என்ன வரணும்? 3 வரணும். அடுத்து 2 வரணும். அடுத்து 1 வரணும். வேணும் லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிப்போமா? டீக்கு அடுத்த லெட்டர் என்ன? யூ. அதை +1ன்னு சொல்லிடுவோமா? ஸோ 1 2 3 4 5 6 அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேர்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் இதே கண்டிஷன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகணும். அப்படின்னா தான் இந்த கண்டிஷனை எடுத்துகிட்டு வந்து என்ன கொஷின் கேட்டிருக்கானோ அதில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது, இதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுதுன்னா எந்த கண்டிஷனும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு எல்லேருந்து ஆர். எல் இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 6th லெட்டராக வரும் +6. ஏலேருந்து எஃப் செக் பண்ணிங்கன்னா +5ன்னு வரும். இதுவும் அதே மாதிரி தான் 4 3 2 1. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே கண்டிஷன் தான் அப்ளை ஆகுது. அதே கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுது? +6ல் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ இலேருந்து +6 என்ன லெட்டர்? இலேருந்து 6th லெட்டர் பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்லேருந்து +5 எஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். KS. அடுத்து ஓலேருந்து 4th லெட்டர், அதுவும் என்னது? எஸ்ன்னு கிடச்சிருக்கும். அடுத்து யூலேருந்து 3rd லெட்டர் எக்ஸ். ஸோ KSSX. இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் KSS அதை வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்கள், எக்ஸ் இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சர். எதுக்கும் ரிமைனிங் 2 லெட்டர் செக் பண்ணிக்கலாமா? அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? ஜி. ஜியிலேருந்து +2. ஜியிலேருந்து செகண்ட் லெட்டர் என்ன? ஐ. அடுத்து ஹெச்லேருந்து +1. ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ தான். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 3rd கொஷின். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு நம்பர் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேர்டு? ஃபீஸ்ட். FEASTன்னு கொடுத்துட்டு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 9 8 4 2 2 அண்ட் 223 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கோடு கேட்டிருக்காங்க? க்ளோஸ். CLOSE அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எப்பயுமே மோஸ்ட்லி இந்த நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு லெட்டருக்கும் நம்பர் மேலே எழுதியிருக்கேன்ல. ஸோ நான் எப்பயுமே ஆல்ஃபபெட்ஸ்க்கு நம்பர் போடுற மாதிரி தான். ஏல 1 ஸ்டார்ட் பண்ணி இசட்டில் 26 வரைக்கும் முடிச்சிருக்கேன். எஃப்க்கான நம்பர் என்ன? எஃப்க்கு 6 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஈக்கு என்ன நம்பர்? 5. ஏக்கு 1. எஸ்ஸுக்கு என்ன நம்பர்? 19. டீக்கு என்ன நம்பர்? 20. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். 6 இருக்கா, இங்கே 9 இருக்குது, என்ன பண்ணியிருக்கான்? +3. இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது, என்ன பண்ணியிருக்கான்? +3. 1 இருக்குது, 4 இருக்குது, என்னது? +3. 19 அடுத்த நம்பர் 22ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 19ன்றது டபுள் டிஜிட் நம்பர், இங்கேயும் டபுள் டிஜிட் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ 19லேருந்து 22 +3, 20லேருந்து 23 அகைன் +3. என்ன பண்ணியிருக்கான்னா அதோடைய கரஸ்பாண்டிங் நம்பரை எடுத்து அப்படியே +3 ஆட் பண்ணி நமக்கான கோடை கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்கும் அதே தான் பண்ண போகிறேன். சிக்கு என்ன நம்பர்? 3. எல்லுக்கு என்ன நம்பர்? 12. ஓக்கு 15. எஸ்ஸுக்கு 19. ஈக்கு என்ன நம்பர்னா 5. அப்படியே +3 ஆட் பண்ணுங்கள். 3 + 3 6. 12 + 3 15. 15 + 3 18. 19 + 3 22. 5 + 3 8. ஸோ 615182228 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 615182228. இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 4th கொஷின். ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருக்கானா என்னது? GROPSB. இதுக்கான கோடு என்னென்னா YWMSOK. அடுத்து எதுக்கான கோடு கேட்டிருக்கான்? PANTER. இதுக்கான கோடு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் ஜியிலேருந்து ஒய். ஜி இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 7 8th லெட்டராக இருக்குது. அப்போ -8ன்னு சொல்லலாமா? அடுத்து ஆர்லேருந்து டபிள்யூ. ஆர்லேருந்து டபிள்யூ பாருங்கள் 1 2 3 4 5. ஆர்லேருந்து டபிள்யூ போட்டிங்கன்னா +5ன்னு வருது. அடுத்து ஓலேருந்து எம் -2. இந்த 3 நம்பரை பாருங்கள், ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபாலோ ஆகுதா? 8 5 2. நம்பர்லேயும் எந்த கண்டிஷனும் ஃபாலோ ஆகலை. ப்ளஸ் ஓகே, ஏன்னா ஆல்டர்னேட் பொசிஷன் +- பண்ணலாம், அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒன்று மைனஸ் பண்ணி அடுத்து ப்ளஸ் பண்ணி அடுத்து மைனஸ் பண்ணி அடுத்து ப்ளஸ் பண்ணி இப்படி கூட எடுத்துகிட்டு வரலாம். பட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் அப்ளை ஆகலை. அடுத்து என்ன செக் பண்ணணும்? ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணணும். அப்போ அடுத்து என்ன இருக்குது? பி. இங்கே என்ன இருக்குது? ஒய். ஸோ லாஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட் லெட்டராக கோட் பண்ணியிருப்பாங்க. பியிலேருந்து ஒய் செக் பண்ணுங்கள். பியிலேருந்து ஒய் செக் பண்ணிங்கன்னா 1 2 3 ரிவர்ஸ் ஆர்டரில் தேர்ட் லெட்டராக இருக்குது. இப்போ -3ன்னு சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் -3. அடுத்து எஸ்ஸிலேருந்து டபிள்யூ. எஸ் இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் செக் பண்ணுங்கள். 1 2 3 4. ஸோ அடுத்த லெட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்குது, ரிவர்ஸ் ஆர்டரில் இல்லை. எத்தனாவதாக இருக்குது? 4th லெட்டராக இருக்கா? அப்போ +4. அடுத்து என்ன செக் பண்ணணும்? பியிலேருந்து எம். ஸோ பிஎம் ரிவர்ஸில் செக் பண்ணிங்கன்னா -3. இதிலே கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? -3 +4 -3. அடுத்து என்ன வந்து எனக்கு இந்த கண்டிஷன் அப்ளிகபிள்னு எடுத்துக்கலாம்? +4 வந்தால் எடுத்துக்கலாமா? ஏன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகலாம். ஓகே, ஸோ -3 +4 -3 +4 அப்படி கூட ரிப்பீட் ஆகலாம். ஓலேருந்து எஸ் செக் பண்ணுங்கள், +4. அகெயின் ஆர்லேருந்து ஓ பார்த்தீங்கன்னா -3ன்னு கிடைக்கும். ஜியிலேருந்து கே பார்த்தீங்கன்னா +4ன்னு கிடைக்கும். சரி, இதே கண்டிஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன வேர்டு கேட்டிருக்கானோ அதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் எதுக்கு கோட் பண்ணணும்? லாஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட்டாக கோட் பண்ணணும். அண்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்களோ அதில் தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே -3ன்னு இருக்கா? அப்போ ஆர்லேருந்து -3 என்னது? ஓ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இலேருந்து +4 ஐ அப்படின்னு கிடச்சிருக்கு. டீலேருந்து -3 Q. என்லேருந்து +4 ஆர். ஏலேருந்து -3 எக்ஸ். பியிலேருந்து +4 டி. ஸோ OIQ RXT. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்காங்க. -3 +4 -3 +4 -3 +4 அப்படியே அந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 5th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மென்டார் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு EMOUPSன்னு கோட் பண்ணியிருக்கான். அடுத்து ஆக்டகன் கொடுத்துட்டு COUBHPO. EMOUPS. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆக்டகனா COUBHPO. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டரை வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. எம்இனா இங்கே என்னது? EM. எனக்கு எதுக்கு கோட் கேட்டிருக்கான்? பென்சிலுக்கு கோட் கேட்டிருக்கானா? அதுக்கும் சேம். அண்டு லாஸ்ட் கொஷனில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதாவது 3rd கொஷின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 வேர்டு கொடுத்துட்டாங்கன்னா 2த்துக்கும் அந்த கண்டிஷன் அப்ளை ஆனால் தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம வேர்டுக்கு அப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் 2 லெட்டரை
ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஓசி அப்படின்றத சிஓன்னு எடுத்துருக்காங்களா, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பென்சிலில் இருக்க பிஇ என்ன பண்ணிக்கலாம், இபின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், எண்ணுக்கு ஓ, எண்ணுக்கு அடுத்த லெட்டராக ஓ இருக்குது, அதை +1 சொல்லலாமா. அடுத்து டிக்கு யூ, இதுவும் +1, ஓக்கு பி +1, ஆருக்கு எஸ் +1. ஸோ இதுக்கான கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 லெட்டரை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க எல்லா லெட்டருக்கும் அடுத்த லெட்டரை கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே செக் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். டிக்கு யூ, ஏக்கு பி, ஜிக்கு ஹெச், ஓக்கு பி, எண்ணுக்கு ஓ, அடுத்த லெட்டர் எடுத்திருக்காங்க. அப்போ எண்ணுக்கு அடுத்த லெட்டர் என்ன, ஓ. சிக்கு அடுத்த லெட்டர் டி, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, எல்லுக்கு அடுத்த லெட்டர் எம். ஸோ இபிஓ டிஜேஎம், இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 6th கொஷின். லெமன் அப்படின்ற வேர்டை இஎல்எம்என்ஓ அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டரை என்னன்னு கோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கோடிங்க்கு இந்த ஆல்ஃபபெட்டில் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இங்கே 11ல் இருக்க இதே லெட்டர்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன, அந்த ஆர்டரை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெமன் அப்படின்ற வேர்டில் இருக்க ஒரு லெட்டர் தனித்தனியாக எடுத்துக்கோங்க, அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இ வருமா, இந்த ஆல்ஃபபெட்ஸில் ஃபஸ்ட்டு இ வரும், அடுத்து எல், அடுத்து எம், அடுத்து என், அடுத்து ஓ. ஸோ இங்கே இருக்கிற லெட்டர்ஸை அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இதையும் அதே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும், சி வரும், அடுத்து இ, நெக்ஸ்ட்டு. ஸோ இதிலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா சிஇ இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்குது. வேணா அடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து எல் வரும், அடுத்து ஆர், எஸ், டி, யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கான கண்டிஷன் என்னென்னா, இருக்கிற லெட்டர்ஸில் இருக்கிற வேர்டில் இருக்க எல்லா லெட்டர்ஸையும் அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th கொஷின். ஸோ பைப் அப்படின்னு கொடுத்துட்டு 169165 கோட் பண்ணியிருக்கான். ஸ்வான் அப்படின்ற வேர்டுக்கு என்ன கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபுல்லாக அதோடைய கோடெல்லாம் கேட்கல. ஸ்வான் கடைசி இலக்கம் என்ன, அதாவது லாஸ்ட் நம்பர் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 169165 இருக்கா, இதில் லாஸ்ட் நம்பர் என்ன, 5. அதே மாதிரி இதுக்கு ஒரு கோடு வரும், அதுக்கு லாஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி கோட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிடுவோமா. சரி, நம்பர் கொடுத்தவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்தந்த லெட்டர்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் நம்பர் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பைப்பில் பி ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். என்ன நம்பர் இருக்குது, 16. அந்த 16 அப்படியே இங்கே இருக்குது. அடுத்து ஐக்கு என்ன நம்பர், 9. அந்த 9 இங்கே அப்படியே இருக்குது. அடுத்து அகைன் பிக்கு 16, இக்கு என்னது 5. என்ன பண்ணியிருக்கான்னா, அந்தந்த லெட்டர்ஸோட கரஸ்பாண்டிங் நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே எடுத்து எழுதினா போதும். பட் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல் கோடு நமக்கு தேவையே இல்லை, நமக்கு தேவை லாஸ்ட் நம்பர் மட்டும்தான். அப்போ எண்ணுக்கு மட்டும் என்ன நம்பர்னு பாருங்கள், 14 இருக்கா. அப்போ லாஸ்ட்டாக அந்த கோடில் 14 தான் முடிஞ்சிருக்கும். இதில் லாஸ்ட் நம்பர் என்ன, 4. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டு 168ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் கோட் பண்ணுற மாதிரி 2 கொஷின் பார்த்துருக்கோம். பட் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கொஷினில் அந்தந்த கரஸ்பாண்டிங் நம்பர் எடுத்து +3 ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு கொஷினில் அதோடைய கரஸ்பாண்டிங் நம்பர் அப்படியே எடுத்து எழுதியிருந்தாங்க. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட் அப்படின்ற வேர்டு இருக்கா, இங்கே இருக்கிறதுலே 4 லெட்டர்ஸ் இருக்குது. பட் இங்கே இருக்கிற நம்பர் 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துருவோம். சென்ட் ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கான நம்பர் என்ன, 19. அடுத்து இயோட நம்பர் 5. அடுத்து என்னோட நம்பர் 14, டியோட நம்பர் 4. இது எல்லாம் ஆட் பண்ணுங்களேன், எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். 19 + 5 24, 24 + 14 38, 38 + 4 42. இங்கே கிடச்சிருக்கிறது 42 தான், ஆனால் 168 இருக்கே. அப்போ இந்த நம்பரை எது கூட மல்டிப்ளை பண்ணால் 168 கிடைக்கும்னு பாருங்கள். இன்ட்டு 4 பண்ணால் 168 அப்படின்னு கிடைக்கும். எதனால் 4 மல்டிப்ளை பண்ணுறோம்னா, டோட்டலாக நம்பர் ஆஃப் லெட்டர் எவ்வளோ இருக்குது, 4 லெட்டர்ஸ் இருக்குது. அதனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஷினில் இந்த மாதிரி இன்னொரு கோடு கொடுத்துருக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருக்கிற அந்தந்த லெட்டரோடைய நம்பரை எடுத்து ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்குதா, அது கூட நம்பர் ஆஃப் லெட்டர் எவ்வளோ இருக்கோ அது கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். சேம் அதுவும் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கிற பர்ஸ் அப்படின்ற வேர்டுக்கான கோட் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா. பிக்கு என்ன நம்பர் வரும், 16, யூவுக்கு 21, ஆருக்கு 18, எஸ்ஸுக்கு 19, இக்கு 5. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 21 + 6 எவ்வளோ, 37 + 18 55 + 19 64 + 5 69 அப்படின்னு கிடச்சிருக்கு. டோட்டலாக எத்தனை லெட்டர் இருக்குது, 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 9 0 எவ்வளோ, 45, 5 ரிமைனிங் 4, 5 6 are 30, 30 + 4 34. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும், 21 31 37 47 55 65 74 79 கிடச்சிருக்கு. இங்கே நான் 69 எடுத்துகிட்டேன் மாற்றி. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ 5 7 எவ்வளோ,
35 + 4 39 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 395. இதை ஆட் பண்ணிங்கன்னா 79 கிடச்சிருக்கு. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 5, அதனால நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 395 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஷின். ஃபஸ்ட்டு behold அப்படின்ற ஒரு வேர்டை கோட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா BDEHLO. இதுக்கும் நீங்கள் அவ்வளோக்கு யோசிக்க தேவையில்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கோடு கொடுத்துருக்கான் indeed அப்படின்னு. ஸோ இதுலேயும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்போ கோர்ஸ் இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பான்? ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும்? சி. அடுத்த லெட்டர் என்ன வரும்? இ. அடுத்த லெட்டர் ஓ தான் வரும். அடுத்து எஸ், அடுத்து யூ, அடுத்து ஆர், அடுத்து எஸ், அடுத்து யூ வரும். ஸோ இதை தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா க்ரௌட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டு என்ன கோட் பண்ணியிருக்கான்? ஒரு நம்பரை தான் கோட் பண்ணியிருக்காங்க. என்ன நம்பரு? 23415924. நெக்ஸ்ட்டு எதுக்கான கோட் கொடுத்துருக்கான்? த்ரிக், TRHICK. இதுக்கான கோடு என்னென்னா 1624919997 அப்படின்னு கோட் பண்ணியிருக்கான். ஸோ இது என்ன பண்ணியிருக்கான்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா டி இருக்கா? டிக்கு நம்பர் 23. டிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன? டபிள்யூ. அதுக்கான நம்பர் என்ன? 23. அதை தான் இங்கே எடுத்திருக்காங்க. அடுத்து டபிள்யூக்கு 4. சேம் டபிள்யூக்கு ஆப்போசிட் என்ன? டி. அதுக்கான நம்பர் என்ன? 4. அடுத்து 15 இருக்கா? அப்போ ஓக்கு டைரெக்டாக அப்படியே 15 எடுத்துக்கோங்க. ஓக்கு மட்டும் அப்படியே 15 எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த லெட்டருக்கு மட்டும் அப்படியே எடுத்துருக்காங்க நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து ஆருக்கு 9. ஆருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன? ஐ. அதோடைய நம்பர் என்ன? 9. ஓகே. அடுத்து சிக்கு 24ன்னு எடுத்திருக்காங்க. சிக்கு ஆப்போசிட் என்ன? எக்ஸ். எக்ஸோட நம்பர் 24. ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்கான். அதாவது லாஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட்டாக கோட் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட்டாக கோட் பண்ணியிருக்கான். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில். பட் இதில் ஓக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? அதே நம்பர் எடுத்திருக்கான். ஆப்போசிட் லெட்டரை எடுக்கல. சரி, இப்போ நான் இதுக்கு செக் பண்ணிடலாமா? கேக்கு என்ன நம்பரு? 16. கேக்கு ஆப்போசிட் பி, அதோட நம்பர் 16. கரெக்டாக தான் இருக்குது. சிக்கு 24, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. சிக்கு ஆப்போசிட் நம்பர் 24. ஐக்கு 9, இதுவும் பாருங்கள் ஐக்கு 9, அதே நம்பர் எடுத்திருக்காங்க. ஸோ ஓ அண்ட் ஐ இதுக்கு அதே நம்பர் எடுத்திருக்காங்க. அடுத்து ஹெச்சுக்கு என்னது? 19. ஹெச் இங்கே இருக்குது. ஆப்போசிட் லெட்டர் எஸ், அதோட நம்பர் 19 கரெக்டாக இருக்குது. ஆருக்கு 9, ஆருக்கு ஆப்போசிட் ஐ, அதோட நம்பர் 9. டீக்கு 7, டீக்கு ஆப்போசிட் ஜி, அதோட நம்பர் 7. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வவ்வல் லெட்டர்ஸ் கான்சனன்ட் லெட்டர்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. வவ்வல் லெட்டராக இருந்துச்சுன்னா அதோடைய நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. கான்சனன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன லெட்டர் இருக்கோ அதோடைய நம்பரை கோடாக எடுத்திருக்காங்க. புரிஞ்சா? சரி, ஃபஸ்ட்டு எதுக்காக கோட் கேட்டிருக்கான்? FRUGAL. இதில் எதெல்லாம் வவ்வல் அதை தனியாக எடுத்துக்கோங்க. ஏ வவ்வல் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு எல்லுக்கு எடுக்கணுமா? எல் வந்து கான்சனன்ட் தான். அப்போ எல்லுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன இருக்குது? ஓ. அப்போ அதோடைய நம்பர் என்னவாக இருக்கும்? 15. அந்த 15 தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏன்றது வவ்வல் லெட்டர். ஸோ அதுக்கு ஆப்போசிட் நம்பர்லாம் எதுவும் எடுக்க தேவையில்ல. வவ்வல் லெட்டராக இருந்துச்சுன்னா அதோடைய நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ ஏவோட நம்பர் என்ன? 1 தானே. அப்போ 1ஆக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நீங்கள் ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 151ன்னு ஒரு ஆப்ஷன், அது ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பட் எதுக்கு நம்ம செக் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் ரிமைனிங் எல்லாமே கான்சனன்ட் தான். அண்ட் இன்னொன்று யூவும் வவ்வல் தான். ரைட்டா? சரி, ஏக்கும் யூக்கு மட்டும் என்னது? அந்த நம்பர் அப்படியே இருக்கணும். ரிமைனிங் லெட்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் என்ன லெட்டர் இருக்கோ அதுக்கான நம்பரை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஜி, இது கான்சனன்ட். அதுக்கு ஆப்போசிட் என்ன? டி, அதோட நம்பர் 20. யூ வந்து வவல், அப்போ அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். ஆருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன? ஐ, அதோட நம்பர் 9. எஃப்க்கு ஆப்போசிட் என்ன? யூ, அதோட நம்பர் 21. இதே ஆன்சர் தான் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். டச் அப்படின்னு கொடுத்துட்டு 68ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர் 5. பட் இங்கே நம்பர் எவ்வளோ இருக்குது? 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்தந்த லெட்டரோடைய நம்பர் எடுத்து மாத்திரம் தெரியா? ஃபஸ்ட்டு டீயோட நம்பர் என்ன? 20. ஓவோட நம்பர் 15. யூவோட நம்பர் 21. சியோட நம்பர் 3. அண்ட் ஹெச்சோட நம்பர் 8. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. 20 + 15 35, 56, 58 + 8 எவ்வளோ? 66ன்னு கிடச்சிருக்கு.
பட் இதில் அவசரப்பட்டு எதுவும் ஆட் மல்டிப்ளை பண்ண வேணாம். ஓகே, கொடுத்துருக்கிறது 68. சரிங்க, 67 வரும்னு நினைக்கிறேன். எஸ், 59 + 8 67. நெக்ஸ்ட், இப்போ அடுத்து என்ன கோட் கேட்டிருக்கான்னா எரருக்கு தான் கோட் கேட்டிருக்கான். பட் இங்கே 67 இருக்கா, +1 பண்ணால் 68 கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடாதீங்க. எதுக்கும் இன்னொரு ஆங்கிள்லையும் செக் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் லெட்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ டி இருக்கா, டிக்கு ஆப்போசிட் என்ன ஜி, அதோட நம்பர் என்ன 7, ப்ளஸ் ஓக்கு ஆப்போசிட் என்ன எல், அதோட நம்பர் 12, யூக்கு ஆப்போசிட் என்ன எஃப், அதோட நம்பர் 6, சிக்கு ஆப்போசிட் என்ன எக்ஸ், அதோட நம்பர் 24, ஹெச்சுக்கு ஆப்போசிட் என்ன எஸ், அதோட நம்பர் 19. இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 12 + 7 19, 25, 49, 59, 68. அதே ஆன்சர் கிடச்சிருக்கா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 67 + 1 68ன்னு போட்டிங்கல்ல. இப்போது எரருக்கும் நீங்கள் அதே மாதிரி கண்டுபிடிச்சி பாருங்களேன். எரருக்கு ஃபஸ்ட்டு ஈயோட நம்பர் என்ன 5, ப்ளஸ் ஆரோட நம்பர் என்ன 18, அகெயின் ஆரோட நம்பர் 18, ப்ளஸ் ஓவோட நம்பர் 15, அகெயின் ஆரோட நம்பர் 18. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 18 + 18 36, 36 + 18 53 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகே, 53 அண்ட் இங்கே ஒரு 20, 63 73ன்னு கிடச்சிருக்கும். அப்போ +1 போட்டிங்கன்னா 74 75 கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது, அதிகபட்ச ஆப்ஷனே 61 தான். அப்போ உங்கள் ஆன்சர் அது கிடையாது. ரைட்டா? ஸோ இங்கே ஆப்போசிட் லெட்டர்ஸ் எடுத்து பார்த்தேன். ஆப்போசிட் லெட்டரோடைய நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கு 68ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. சேம் எரருக்கும் அதே மாதிரி எடுத்து பாருங்கள். ஈக்கு ஆப்போசிட் என்ன வி, அதோட நம்பர் 22. அடுத்து ஆருக்கு ஆப்போசிட் என்ன ஐ, அதோட நம்பர் 9. அகெயின் ஆர் தான் கொடுத்துருக்கோம், அப்போ 9 தான். ஓவோட ஆப்போசிட் எல், அதோட நம்பர் 12 அண்ட் அகெயின் ஆர் 9. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 3s are 27. ஸோ 3 9 இருக்குது 27 அண்ட் இங்கே ஒரு 12, 37 39 49 59 61 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்தந்த நம்பரை எடுத்துகிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணி பார்த்துடாதீங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட் லெட்டர் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ எரர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எரருக்கான ஒவ்வொரு லெட்டரோடைய ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் என்ன லெட்டர் இருக்குது அதோட நம்பரை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 61 கிடச்சிருக்கு. ஸோ அது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 61. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஆரோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான கோடு என்னது FOOSE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெர்ம், இதுக்கான கோடு THOR THORனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கண்டிஷனை செக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கொஷனுக்கு மூவர் MOWERனு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எப்பயுமே இந்த மாதிரி 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏக்கு எஃப் கோட் பண்ணியிருக்கான், ஆருக்கு ஓ கோட் பண்ணியிருக்கான், ஆருக்கு ஓ கோட் பண்ணியிருக்கான், கரெக்டு. பட் இதை நீங்கள் ஆல்ஃபபெட்டில் செக் பண்ண தேவையில்லை. எதுக்கான கோடு கேட்டிருக்கான், மூவர் கேட்டிருக்கான்னா கொடுத்துருக்க 2 வேர்டில் எங்கே எம் இருக்குது பாருங்கள். இங்கே எம் இருக்கா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஓக்கு ஸ்ட்ரெயிட்டாக எஸ் இருக்குது, டபிள்யூக்கு ஸ்ட்ரெயிட்டாக இ இருக்குது, அண்ட் ஈக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹெச் இருக்குது, ஆருக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது ஓ இருக்குது. ஸோ இதுக்கான கோட் RSEHO ஆப்ஷன் சி. சரி, இந்த ஃபார்மேட் எப்படி கொடுத்துருக்கா நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா எங்கெல்லாம் ஒரே லெட்டராக இருக்கோ, ஸோ இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் ஓ இந்த மாதிரி ஒரே மாதிரி கோட் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆல்ஃபபெட்டில் செக் பண்ண தேவையில்லை. அந்தந்த லெட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன லெட்டர் இருக்கோ, அதாவது கோடில் சொல்கிறேன், இங்கே ஆல்ஃபபெட்டில் கிடையாது. ஏக்கு எஃப் இருக்குது, ஆருக்கு ஓ இருக்குல்ல, இதை சொல்கிறேன். ஸோ ஏக்கு என்ன இருக்குது எஃப் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த லெட்டருக்கான கோடு எடுத்து அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா மினிமம் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஒரு 3 4 5 ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலாம். இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு 8573. டோட்டலாக இங்கே 4 வேர்ட்ஸ் இருக்கா. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, டோட்டலாக 4 வேர்டு இருக்குது. இங்கே 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேர்டுக்கான கோடு ஒரு நம்பர். பட் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டில் தானே இந்தியா இருக்குது, அதோடைய கோடு 8 அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இதை மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட கோடு 8ஆக இருக்காது, வேறு எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து சாம் இஸ் மை ஃப்ரெண்ட், அதுக்கும் ஒரு 4 நம்பர் இருக்குது, 8634. அடுத்து மை கண்ட்ரின்னு கொடுத்துட்டு 73, டீம் இந்தியா 59ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு வேர்டை கொடுத்துட்டு கோட் கேட்டிருக்காங்க. இதில் 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று வேர்டு கொடுத்துட்டு நம்பர் கேட்கலாம், இல்லை நம்பர் கொடுத்துட்டு இதுக்கான வேர்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரி,
கண்ட்ரி அதுக்கு தானே கோட் கேட்டிருக்காங்க. இப்போ எந்தெந்த சென்டென்ஸ்லலாம் கண்ட்ரி அப்படின்ற வேர்டு இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே கண்ட்ரி இருக்குது அண்ட் இங்கேயும் கண்ட்ரி இருக்குது. சரி, கண்ட்ரி அப்படின்றது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா இதோடைய கோடும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். கரெக்டாக? சரி, இங்கே 7 இருக்குது 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது 3 இருக்குது. இதில் எதை கரெக்டானு செக் பண்ணுறது அப்படின்னா, ஏன் ரெண்டும் சேமாக இருக்குன்னா இங்கேயும் மை கண்ட்ரி இருக்குது, இங்கேயும் மை கண்ட்ரி இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மைக்கு என்ன கோடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்ட்ரிக்கு என்ன கோடுன்னு சொல்லிடலாம். கரெக்டாக? அப்போது கண்ட்ரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. அதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. மை வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கே மை இருக்கா? சரி, இங்கேயும் மை இருக்குது, இங்கேயும் மை இருக்குது, இங்கேயும் மை இருக்குது. அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்க மாதிரி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மைக்கான கோடு. ரைட்டா? சரி, இங்கே 3, இங்கேயும் 3 அண்ட் இங்கேயும் 3 இருக்கா? அப்போ மைக்கான கோடு 3. சரி, மைக்கு கோடு 3னா கண்ட்ரிக்கு என்ன கோடு? 7ஆக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 7. ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட். ஒன்று கொடுத்துருக்கிற வேர்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அதோடைய கோடும் அங்கே மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. இதுவே கொடுத்துருக்கிற வேர்டு 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதோடைய கோடாக இருக்கும். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஃபஸ்ட்டு எதுக்கான கோடு கொடுத்துருக்கான்னா பியாண்ட் அப்படின்ற வேர்டுக்கு கோட் கொடுத்துருக்கான். BEYOND. இதுக்கான என்ன கோடு கொடுத்துருக்கான்னா BDFNPY அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு என்ன கோடு கேட்டிருக்கான்னா ப்ராமிஸ். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்டு சேமாக அப்படியே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அடுத்து இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே என், இங்கே என். அடுத்து இங்கே ஒய், இங்கே ஒய். 2 லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இ அண்டு ஓ. ஈக்கு எஃப்னு கோட் பண்ணியிருக்கோம், ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப். ஓக்கு பின்னு கோட் பண்ணியிருக்கோம், ஓக்கு அடுத்த லெட்டர் பி. ஸோ இதில் கான்செப்ட் என்னென்னா இஓ அப்படின்றது வவல். வவல் லெட்டராக இருந்துச்சுன்னா அடுத்த லெட்டர் கோட் பண்ணணும். ஓகேவா? கான்சனண்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பட் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா இப்போ வவல்னால் அடுத்த லெட்டர், கான்சனண்ட்னா அதே லெட்டர் எடுத்து கோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப்னு தெரியும், ஓக்கு அடுத்த லெட்டர் பி அப்படின்னு தெரியும். இப்போ என்ன கோட் இருக்குது? BFYPND. இது மிக்ஸ் பண்ணி இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க? அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சேம் இதுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். எது வவல்? OIE. இது 3 வவல். அப்போ ஓக்கு அடுத்த லெட்டர் என்ன? பி. ஐக்கு அடுத்த லெட்டர் என்ன? ஜே. ஈக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஃப். ஸோ அப்போ ரிமைனிங் லெட்டர்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது கோடு கிடையாது. ரைட்டா? இது என்ன பண்ணணும்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும்? எஃப் வருமா? அடுத்த லெட்டர் ஜே. அடுத்த லெட்டர் எம். நெக்ஸ்ட் லெட்டர் பி. அண்ட் 2 பி இருக்குது. ஸோ ரெண்டையுமே லைன் எழுதிக்கோங்க. ஸோ எது முடிச்சிருக்கோம்? எஃப் முடிச்சாச்சு, ஜே முடிச்சாச்சு, எம், பி. அடுத்து ஆர், அடுத்து எஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கண்டிஷன் என்னென்னா கொடுத்துருக்கிற வேர்டை கான்சனண்ட்டாக இருந்தால் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அதே லெட்டரை. வவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லெட்டரை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதுனதுக்கப்புறம் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் எது கொடுத்துருக்கோன்னா ஸ்பெசிஃபை அப்படின்ற வேர்டுக்கு கோட் கொடுத்துருக்கான். என்ன கோடுனா KUXCUS அப்படின்னு கோட் கொடுத்துருக்கானா. அண்ட் எதுக்கான கோடு கேட்டிருக்கான். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு கோடு வேறு கொடுத்துருக்கான். மெரிட் அப்படின்ற வேர்டுக்கும் கோட் கொடுத்துருக்கான். ஸோ 2 வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா 2த்துக்கும் அப்ளை ஆகிற கண்டிஷனை தான் நம்ம கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும். கரெக்டாக? எதுக்கு கோடு கேட்டிருக்கான்? இன்சல்ட். ஃபஸ்ட்டு பிக்கு கேன்னு கோட் பண்ணியிருக்கானா. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பிக்கு ஆப்போசிட் லெட்டர் கே அப்படின்னு. ஏக்கு யூன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஏலேருந்து யூ ரிவர்ஸ் ஆர்டரில் தான் செக் பண்ண முடியும். ஏன்னா ஃபார்வேர்டில் ரொம்ப அதிகமாக போயிடும், 10-15க்கு மேலே போயிடும். ரிவர்ஸில் செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6th லெட்டராக இருக்குது. அதாவது -6ன்னு சொல்லலாமா. சிக்கு எக்ஸ், அதாவது ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஐக்கு சி 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. இப்போ -6. இதிலே கண்டிஷன் தெரிஞ்சிருச்சா? ஒரு லெட்டர் ஆப்போசிட் எடுத்திருக்கான், அடுத்த லெட்டர் -6, அடுத்த லெட்டர் ஆப்போசிட், அடுத்த லெட்டர் -6. அடுத்து எஃப்க்கு யூ அப்படின்னு கோட் பண்ணியிருக்கான், சேம் ஆப்போசிட். அடுத்து ஒய்க்கு எஸ் -6.
ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சேம் இங்கேயும் பாருங்களேன், எம்முக்கு ஆப்போசிட், ஈக்கு ஒய் -6, ஆருக்கு ஆப்போசிட் -6, டீக்கு ஆப்போசிட் ஜி. அப்போ இதுக்கு எதுக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஐக்கு ஆப்போசிட் என்ன? ஆர். அடுத்து n-6 ஹெச் அப்படின்னு கிடச்சிருக்கும். அடுத்து எஸ்ஸுக்கு ஆப்போசிட் அகெயின் ஹெச் தான். அப்போ ஆர் ஹெச் ஹெச் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ரிமைனிங் இதுக்கு செக் பண்ணிடுவோமா? ஆப்போசிட் -6 ஆப்போசிட். அடுத்து என்ன பண்ணணும்? u -6 ஓ. அடுத்து எல்லுக்கு ஆப்போசிட் அதுவும் ஓ தான். டீக்கு -6 என். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆர்ஹெச்ஹெச் ஓஓஎன், ஆப்ஷன் டி. ஸோ இதோட உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் 1க்கான சொல்யூஷன் முடிஞ்சு, 15 கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.